நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ பப்ளிக். ஓகே, இன்னைக்கு என்ன படம்? மைக்கேல் மதன காமராஜனுடைய கிளைமேக்ஸ் பார்த்திருப்பீங்க. அல்டிமேட்டான கிளைமேக்ஸ். ஸோ அந்த கிளைமேக்ஸ் நம்மளே ஒரு தடவை பார்த்துலாம். யாரு நகராதீங்க, துப்பாக்கி என் கையில் இருக்கு. நகர்த்தா மூளை சதுரணும். அப்பா அவங்கெல்லாம் சொத்துக்கு ஆசைப்படுற விரோதிங்க. இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது தப்புதான். இந்தாடா உன் பொருள். ஓகே, சூப்பர். அந்த படத்துல எம்ஜிஆர் நாங்க பண்றாரு. இந்த படத்துல 4 கமல் வருவாங்கல்ல. ஆமா, நாங்க இதுல ரொம்ப டிஃபரெண்டா பண்றோம். 4 கமலை தவிர எல்லாத்தையும் பண்றோம். கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கு, பார்க்கணும் எப்படி இருக்குமோ தெரியல. சோ அப்ப உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? எஸ், ஜிம்ல சுத்துவாங்க கர்லா. சுத்தி சுத்தி காமெடி பண்றது எங்க அக்கா கோவை சரளா. ஆடியன்ஸ், அது பார்ட்டிசிபென்ட்ஸ், அது அதெல்லாம் செட்டு ஒட்டடமால எடுக்க முடியாது. இதெல்லாம் இருந்தா காட்டுப்பாங்களா நம்புவாங்க. ஏய், பக்கத்து மாரியாத்தா மாரிக்கிறா, இவளுக்கு மங்காத்தா சாங்கா. இப்போ நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா மைக்கேல்? இது எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ கொல்ல போறேன். ஓ, நீ கொல்லப்புறம் போறதுக்கு எங்களுக்கு கட்டி வச்சிருக்க. அந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு, எடுத்து ஓடு. டேய், நான் கொல்ல போறதுக்கு போறதுக்கு எதுக்கு நான் உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா உங்க அப்பா டேய் ஒண்ணே நான் கொல்ல போறேன். அதுக்கு ஏன் சிரிச்சே கொல்ற? மைக்கேல், இப்போ நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா? இப்ப நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா? உன் பஞ்சுக்கு ஆடியன்ஸ் யாருமே சிரிக்கல. இந்த பஞ்சுக்கு சிரிச்சாங்க பாத்தியா? ஏய், நீ சரிப்பட்டு வர மாட்ட. நான் சரிப்பட்டு வர மாட்டேன் தான் என்ன ஐயா ரோல் வச்சுக்கிறாங்க. உனக்கு தான் வில்லன் ரோல் கொடுத்துக்கிறாங்களே, நீ நல்லா பண்ற. நீ ஏய், நல்லா பண்றதுக்கு அவன சட்டி மலையாடா பண்றான். ராமலிங்கோ, ஓ புள்ளைய சும்மா இருக்க சொல்லு ராமலிங்கோ. வாயை திறந்து சொல்லு ராமலிங்கோ, வாயை திறந்து சொல்லு. சொல்றான். ஏமா ரீட்டா, வாயில கரிச்சு போச்சு அடைச்சா எப்படிமா சொல்லுவான்? வெரி சாரி சார், வெரி சாரி. இப்போ நான் யாருக்கு ஃபோன் பண்ண போறேன் தெரியுமா? யாருக்கு? உங்க அண்ணன் மதனுக்கு. அண்ணா. ஹலோ. ஹலோ. டேய் மதன், எங்கடா இருக்க? ஐயோ, ஜோடி நம்பர் 1 ஃபைனல்ஸ் ரிஹர்சல்ல இருக்கமா. ஏன்டா ரிஹர்சலா பாத்துன்னு இருக்க? நேரா போய் ஸ்டேஜ்ல ஆட வேண்டியதானே? ஏமா, நான் கல்யாணத்துக்கு போய் ஆடுறேன். ஜோடி நம்பர் 1 மா, ஜோடி நம்பர் 1. டேய், உங்க அப்பா உங்க அம்மா சாரி உங்க அம்மா உங்க அப்பா உன் தம்பி எல்லாரும் என்கிட்ட தான் இருக்காங்க. ஓ, எல்லாரும் உன்கிட்ட தான் இருக்காங்களா? ஆமாடா. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? ஏமா, எங்க அப்பாவுக்கு மாத்திரை போடணும், பத்திரமா பாத்துக்க. 2 நாளைக்கு நான் ரிஹர்சல் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்புறமா தான் வருவேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பாக்குறேன். டேய் மதன், நான் ஒண்ணு இங்க காமெடி பண்ணிக்கிட்டு இல்ல. ஐயோ, பேச்சு கூட நீ காமெடி பண்ணலன்னு சொல்லாதமா. சீரியஸா அதான் நினைச்சுக்க போறாங்க. காமெடி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மதன், இப்ப நான் சீரியஸா சொல்றத கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது 5 நிமிஷத்துல உங்க அம்மா உங்க அப்பா உன் தம்பி இவங்க எல்லாரையும் நான் சுட்டு பொசுக்கிடுவேன். சீக்கிரமா என் காட்டு பங்களாக்கு வந்து சேர்றா. அதானே, அதோ வந்துட்டேன், உடனே வந்துட்டேன். அண்ணா. ஏய், அண்ணா வந்தாரா? அண்ணா, நாங்க இந்த சைடு இருக்க, அந்த சைடு போகாதீங்க. ஐயோ, அம்மா, ஐயோ,
அப்பா ஐயோ தம்பி ஆமா பெரியம்மா பெரியப்பா சித்தி தாத்தா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு காப்பாத்தாத. காப்பாத்துறேன் காப்பாத்துறேன். அதுக்கு முன்னால என்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கா? ஏய் நீ என்ன ரோபோ சங்கரா? ரீட்டா எதுக்காக எங்க அப்பாவும் கட்டி வச்சிருக்க? மதன், இப்போ நீ என்ன கட்டிக்கல, இவங்க 3 பேரையும் நான் கொன்னுடுவேன். சிரிச்சிட்டியா? ஆ, அவ்வளவுதான் விஷயமா? ஆமா. உன்னை கட்டிக்கிட்டா அவங்களை அவுத்து விட்டுருவியா? ஆ, இதோ பார், அடா பாவி. இப்ப அவுத்து விடு. ஏமா இதான் பிரச்சனைனா அதை நானே முதல்ல செஞ்சிருப்பேன்ல. மதன், நான் இந்த கட்டிக்கிறத பத்தி பேசல. நீ என்ன கல்யாணம் கட்டிக்கல, உங்க அம்மா உங்க அப்பா உன் தம்பி இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து குண்டோட கைலாசத்துக்கு அமுச்சு வச்சிருவேன். ஏய் எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி இவங்க யார் சொன்னாலும் உன்னை கட்டிக்க மாட்டேன். இவங்க 3 பேரையும் இப்போ கொல்ல போறேன். ரெடியா? ஐயோ வேணாம். ஏய் ரீட்டா நல்லாலையா? இப்ப பார். ஏன் சிரிக்கிற மதன்? இப்ப நான் எதுக்கு சிரிச்சேன் தெரியுமா? சொல்லு. கிளைமாக்ஸ்ல எப்பவுமே இந்த இடத்துல போலீஸ் வரும். எல்லாரும் உங்க கையை மேல தூக்குங்க. ஏன் எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறியா? ஏய் உங்க எல்லாரையும் நான் கைது பண்ண போறேன்டா. டேய் டேய் லூசு, அப்படி கைதுன்னு ஒரு விலங்க வச்சுக்கிறியாடா? இங்க 5 6 7 பேர் இருக்கோம்ல, ஒரு 10 விலங்க எடுத்துட்டு வா. போ 10 விலங்க எடுத்துட்டு வா. போடா போடா போடா. ஏய் நில்லுங்க நில்லு. ஏய் டேய் நீ அப்படி திமிரு வா. அட அட அப்படியே 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 அப்படியே. ஏய் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டோம். போ போ போ. என்ன கேமரா வைக்கிறானா? நான் போயிட்டு ஒரு 4 விலங்கு சீக்கிரமா எடுத்துன்னு வந்துடுறேன். அது வரையும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோ. லூசு போல. அண்ணா துப்பாக்கி இருக்கு எடுங்கண்ணா. ரீட்டா ஐயோ அண்ணா ரீட்டா துப்பாக்கி இருக்கு பாஞ்சு எடுங்க. அவன் தான் துப்பாக்கி வச்சிருக்கான், நீங்க சும்மா நிக்கிறீங்க. அண்ணா அங்க பாரு. டக 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 எடுத்துரு. டக 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 விடாத. டக 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 நாயா சும்மாடா. டக் 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 எடு. டக் 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 டக 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 டக
ஏய் லூஸ் ரீட்டா உங்ககிட்ட இன்னொன்னு துப்பாக்கி இருக்குல்ல இதுக்கு என்ன உனக்கு ஒரு ஆசை ஐயோ சாரி எனக்கு இது வேணாம் ஐயோ ஐயோ டக் 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 ஏய் நான் என்ன விஜயகாந்தடா வாயில கம்பி பிடிக்கிறதுக்கு அண்ணா நம்ம கையில துப்பாக்கி கிடைச்சிச்சு யாரு இது? அவங்க இது காவல்துறை இது. இத பத்திரமா அங்க ஒப்படைக்கணும். நான் முதல்ல ஒப்படைச்சிட்டு வந்து ஆட பாவி கிடைச்ச துப்பாக்கியை எடுத்துட்டு போயிட்டானே ரீட்டா இது உனக்கு தேவையா இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்துல நீ வாழ்க்கப்படுறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணுமா நீ திருந்திருப்பா நீ திருந்திரு மன்னிச்சிரு ஜம்பு ஓ. நான் திருந்திட்டேன் ஐயோ அண்ணி அண்ணி ரீட்டா நான் திருந்திட்டேங்க என்னை ஏத்துக்கோங்க என்னை ஏத்துக்கோங்க என்னை ஏத்துக்கோங்க எந்த நிலைமையில யார் காலையும் விழக்கூடாது. நீ திருந்திட்டான்னு எனக்கு டேய் அப்பவே தெரியும். டேய் பப்ளிக் பப்ளிக் தம்பி நம்ம முதல் அண்ணன் ஆ. நம்ம ரெண்டாவது அண்ணன் ஆ. அவங்க எல்லாருக்கும் மேல இருக்க பெரிய அண்ணன் ஆ. அதுக்கு மேல இருக்க அண்ணன் ஆ. இவ எத்தனையோ பெத்து போட்டுருக்கா. டேய் செவிட்டு நாய இந்த எல்லா அண்ணனையும் ஆ. கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடு. நாங்க அது வரைக்கும் உலகத்தை சுத்திட்டு வரோம். சூப்பர் தேங்க் யூ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கை தட்டலாம் இல்லை வெரைட்டியா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி உங்களால மட்டும் முடியும் வேணாம் வேணாம் வேணாம். அதுவும் கடைசியில ஒரு மச்சத்தை எடுத்த உடனே திரும்பிட்டாங்க பாத்தீங்களா அங்கதான் நிக்கிறாங்க அவங்க சார் சொல்லியிருக்கு சார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்து எந்த இடத்துலையும் கூட ஒரு சின்ன போரிங் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை அழகாக ஃபினிஷ் பண்ணி டைமிங்கோட எல்லா பிரமாதமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உங்கள் எல்லா டீமுக்குமே இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே இருக்குது நிச்சயமாக அது நடக்கும் வாழ்த்துக்கள் அமல் பேபி நீங்க சொல்லுங்க முதல்ல அவங்கள எல்லாம் ஸ்டேஜ் விட்டு இறங்க சொல்லுங்க
என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்ணாங்க அவங்க? எனக்கு புரியல. என்னங்க காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே விஜய் டிவியில் 2 ஜட்ஜை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய சேரை கொடுத்து அட்லீஸ்ட் எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், இந்த சேருக்காவது மரியாதை கொடுக்க வேணாம். அப்போ எங்களுக்கு ஜட்ஜுக்கு இங்கே என்ன வேலை இருக்குதுங்க? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா எங்களுக்கு? ஒரு குத்தாங்குறை, ஒரு நொட்டு நோனி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா? காலையில் எழுந்திரிச்சு சொன்னால் வந்துடுறீங்க. இனிமே உங்கள் யாரையும் நான் இந்த ஸ்டேஜ் மேலே பார்க்கவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக சினிமாவில் தான் பார்க்கணும், சினிமாவில் தான் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் டீம். ஜெயச்சந்திரன் அசத்திட்டீங்க இன்னைக்கு, ரொம்ப அழகாக பண்ணீங்க. அது என்ன கேரக்டர் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அவர் பெரிய மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல். அவருடைய வேஷம் போட்டு இன்னைக்கு அவரை மாதிரி நீங்கள் பண்ணீங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர். அர்ச்சனா என்ன இது? என்ன இப்படி பண்றிய? நானே அசந்துட்டேன்ல. ஆமா, எல்லா விதமான கேரக்டரும் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க. பட் உங்க ஃபேஸ்ல ஒரு சாஃப்ட் இருக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃப். ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா பண்ணீங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுடைய அழகு ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே மொத்தமாகவே உங்கள் ட்ரூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா உலக நாயகனே இல்லாத ஒரு மைக்கேல் மதன காமராஜன் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது.